பெர்லின்ல ஒரு ஹோட்டல்ல 28 வயசு பொண்ணு தனியா தங்கியிருக்கா. அப்போ அவ பக்கத்து ரூம்ல இருந்து நைட்டு சரியா 1 மணிக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. அது என்ன சவுண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கீங்களா? அப்போ இந்த ஃபுல் வீடியோ பாருங்க. கேரன் அப்படிங்கிற 28 வயசு பொண்ணு ஒரு மூவி எடுக்கலாம்னு முடிவு பண்றா. ஸோ அதுக்காக அவ ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா இந்த பொண்ணு மார்டின் ஸ்கார்செஸேங்கிற ஒரு டைரக்டரோட பெரிய ஃபேன். அவரோட படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக்கை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை சைடில் வச்சு தான் ஸ்கிரிப்ட் எழுதுவாராம். அண்ட் இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணி இந்த பொண்ணும் ஸ்கிரிப்ட் எழுதலாம்னு முடிவு பண்றா. ஆனா இந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் இது கிடைக்காம இருந்திருக்கு. கேரனும் நிறைய கம்போசர்ஸ் அப்ரோச் பண்ணி இவரோட ஸ்கிரிப்டோட தீமுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் கம்போஸ் பண்ண சொல்றா. ஆனா எதுவுமே செட் ஆகாம இருக்கு. அண்ட் இதனால கேரன் ரொம்ப உடஞ்சு போயிடுறா. சரி, ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்க்கு போகலான்னு முடிவு பண்றா. அப்போ எதுக்கும் இருக்கட்டுமே சொல்லிட்டு கொஞ்சம் பேப்பர்ஸை ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு எடுத்துட்டு போறா. கேரன் அவளோட ட்ரிப்புக்கு அவள் சூஸ் பண்ண இடம் யூரோப். அவளோட ட்ரிப்போட செகண்ட் டேல அவள் பெர்லின்ல ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்குறா. என்னதான் இவன் ரிலாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் இவளுக்கு ஸ்கிரிப்ட் எழுதணுன்ற இன்ட்ரெஸ்ட்டும் அதுக்கான மியூசிக் கிடைக்கலன்ற வருத்தமும் இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே அவள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு சரியா 1 மணிக்கு அவளோட பக்கத்து ரூமான 13ஆம் நம்பர் ரூம்ல இருந்து ஒரு மியூசிக் கேட்குது. அது ஒரு கிராண்ட் பியானோட மியூசிக். இந்த மியூசிக்கை கேட்ட உடனே கேரன் ஃபர்ஸ்ட் பயப்படுறா. அதுக்கப்புறமேட்டு இத்தனை மணிக்கு யாரும் பியானோ வாசிக்கிறது அப்புறம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த மியூசிக் இவ கதையோட தீமுக்கு சிங்க் ஆயிருக்கு. இந்த மியூசிக்கை கேட்டுக்கிட்டே அவரோட கதைக்கான ஸ்கிரிப்டை எழுத ஆரம்பிக்கிறான். இந்த பியானோவை யார் வாசிக்கிறாங்கன்னு தெரில. அண்ட் இன்னும் அவங்க எவ்வளோ நேரம் இந்த பியானோவை வாசிப்பாங்கன்னு தெரில. அதனால இவரோட கதைக்கான ஸ்கிரிப்டை வேகமாக எழுதுறா. கேரன் இந்த மியூசிக்கை பேஸா வச்சு அவ கதையோட பிளாட் பாயிண்ட் வரைக்கும் எழுதி முடிச்சிடுறா. அண்ட் அப்போ சரியா 4 மணி போல இந்த மியூசிக் நின்றுடுது. இந்த மியூசிக் நின்ன உடனே கேரனுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட். நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்ததுனால கேரன் காலைல ஃபுல்லாக தூங்கிடுறான். சாயங்காலம் ஏஞ்சி பக்கத்து ரூம்ல இந்த மியூசிக் வாசிச்சவங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணலான்னு முடிவு பண்ணி கேரன் அங்கே போய் கதவை நாக் பண்றா. ஆனால் கதவை திறக்கிறதுக்கு யாருமே வரல. எப்படியாவது நைட்டு அந்த மியூசிக்கை வாசிச்சவங்க இன்னைக்கும் கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்குமே மைண்டில் நினச்சிக்கிட்டே சாப்பிட்டு முடிக்கிறா. அதுக்கப்புறமேட்டு பக்கத்து ரூமுக்கு யாராவது வராங்கன்னு பார்க்கறதுக்காக வெளியில் வெயிட் பண்ணுறா. மணி 11 ஆகுது, 12 ஆகுது, ஆனால் யாருமே வரல. கேரன் வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரியா 1 மணிக்கு நேற்று அந்த மியூசிக் எங்கே நிப்பாட்டப்பட்டுச்சோ அதே இடத்துல இருந்து யாரோ வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கேரனுக்கு ஒரே ஷாக். நைட்டு ஃபுல்லாக அவள் வெளியே தான் இருந்திருக்கா. யாரும் வெளியே இருந்து ரூம்குள்ளே போல. ஆனால் அந்த பியானோட சவுண்ட் மட்டும் கேட்குது. இது ஒரு மாதிரி ஃபிஷியாக இருந்தாலும் இதை பற்றி பெருசாக யோசிக்காமல் ஸ்கிரிப்ட் எழுதலான்னு சொல்லிட்டு அவசரமாக காஃபி போட்டுட்டு ஸ்கிரிப்ட் எழுத உட்காடுறா. கேரன் ரொம்ப ஆர்வமாக ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கிறா. அப்போது பக்கத்து ரூம்ல இருந்து இந்த மியூசிக்கை யார் வாசிக்கிறான்ற கியூரியாசிட்டி இவ ஸ்கிரிப்ட் எழுதணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமாக இருந்திருக்கு. அதனால இவ எழுதுறதை நிப்பாட்டிட்டு ஏஞ்சி போய் பக்கத்து ரூம் கீஹோல் வழியாக எட்டி பார்க்குறா. உள்ளே யாரோ கருப்பு கலர் கவுன் போட்டுட்டு பியானோ வாசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க அந்த பக்கம் திரும்பி பியானோ வாசிச்சுட்டு இருந்ததுனால கேரனுக்கு அவங்க மூஞ்சி தெரியாமல் இருந்திருக்கு. கீபோர்ட் வழியாக பார்க்கும்போது இந்த பியானோ வாசிச்சவரோட முகம் தெரியாமல் போனதுனால இங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்டு திரும்பி ஸ்கிரிப்ட் எழுதலான்னு சொல்லிட்டு கேரன் அவர் ரூமுக்கு வரா. அப்போது இந்த மியூசிக் நின்றுடுது. கேரனும் ஸ்கிரிப்டோட கிளைமேக்ஸ் இறங்கிடுறா. இன்னும் ஒரு நாள் பக்கத்து ரூம்ல உள்ளவங்க இந்த மியூசிக்கை கண்டினியூ பண்ணாலும் ஸ்கிரிப்டை முழுசா முடிச்சிடலான்ற சந்தோஷத்துல தூங்க போயிடுறா. தூங்கி ஏஞ்சதுக்கு அப்புறமேட்டு இவ ட்ரெஸ்ஸை ட்ரை கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே போறா. அப்போ ரிசப்ஷனிஸ்ட் இவகிட்ட 5 நிமிஷம் இந்த ரிஸ்கை பார்த்துக்குங்க, என்னோட கோவக்கசம் சாப்பிட போயிருக்காங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. கேரனுக்கு பக்கத்து ரூம்ல இருந்து யார் இந்த பியானோ வாசிச்சாங்கிற விஷயம் தெரிஞ்சே ஆகணும். இதனால அவ ரெஜிஸ்டர் புக் எடுத்து ரூம் நம்பர் 13ல யார் இருக்கான்னு பாக்குறா. அப்போ மார்டின் அப்படின்றவர் இந்த ரூம்ல இருக்காருன்னு அந்த புக்ல போட்டிருக்கு. கேரன் ட்ரை வாஷ் முடிச்சுட்டு அவர் ரூமுக்கு வந்துடுறா. இந்த தடவை கேரனுக்கு 4 மணி நேரம்லாம் தேவைப்படல. ஏன்னா வெறும் 2 மணி நேரம் இருந்தால் போதும் அவரோட ஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலான்னு முடிவு பண்ணுறான். மணி 1 ஆகுது, மியூசிக் வரல. 2 ஆகுது, 3 ஆகுது. இவ்வளோ நேரம் ஆகியும் பக்கத்து ரூம்ல இருந்து மியூசிக் கேட்காததுனால அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு கேரன் ஏஞ்சி போய் பக்கத்து ரூமோட கீஹோல் வழியா உள்ள பார்க்குறா. அப்போ சிவப்பு கலர் இருக்கிறது தெரியுது. கேரனுக்கு ஒன்றுமே புரியல.
இது ரத்தமாக இருக்குமோன்னு யோசிக்கிறா. உடனே எனக்கு உடம்பெல்லாம் வேர்க்குது. பயந்து போய் இவன் ரூமுக்கு ஓடி வந்து படுத்துடுறா. நைட்டு ஃபுல்லாக பக்கத்து ரூமில் என்ன நடந்திருக்குன்ற யோசனையில் தூங்காமல் இருக்கா. விடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம தான் கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டோமே, ஸ்கிரிப்டை நம்மளே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கிறான். ஆனால் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பக்கத்து ரூமில் என்ன நடந்திருக்குன்ற யோசனையிலேயே இவன் ஸ்கிரிப்டுக்கு ஒரு சின்ன தாட் கூட கிடைக்காம இருந்திருக்கு. நைட் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்காவது இந்த பியானோ சவுண்ட் கேட்டுச்சுன்னா நம்ம ஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கேலின் வெயிட் பண்றான். ஆனா மணி 2 ஆகியும் எந்த மியூசிக்கும் வராதனால பக்கத்து ரூம்ல போய் இந்த கீஹோல் வழியா பாக்குறான். அப்போ அந்த ரெட் கலர் தெரிஞ்சிருக்கு. இந்த தடவை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டு அந்த கீஹோல் வழியா ஊத்து பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போதான் கேரளனுக்கு வெளியில இருந்து எப்படி உள்ள பார்த்துக்கிட்டு இருந்தாலோ அதே மாதிரி உள்ள இருந்து யாரோ இவரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. உடனே பதறி போய் ரிசப்ஷனுக்கு ஓடுறா. அங்க போயிட்டு நடந்ததெல்லாம் ரிசப்ஷனிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றா. அண்ட் அவங்க அந்த ரெஜிஸ்டர் நோட்டை திறக்கிறாங்க. அப்போதான் கேரளன் நேத்தி பார்த்த பேரு அதில் இல்லைன்னு பார்த்து ஷாக் ஆகுறா. இந்த விஷயத்த கேரளன் சொல்றதுக்கு முன்னாடியே ரிசப்ஷனிஸ்ட், இந்த ரூமா இது ரொம்ப மாசமா காலியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே கேரளன், இந்த ரூமுக்கே மாசக்கணக்காக யாருமே வரல அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ரிசப்ஷனிஸ்ட், சில மாசத்துக்கு முன்னாடி இந்த ரூம்ல ஒரு பியானிஸ்ட் இருந்தாரு அண்ட் அவரு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு. போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மர்டரா சூசைடா அவங்க கண்ட்ரோல் பண்ணாததுனால நான் யாரையும் இங்கே தங்க விடலன்னு சொல்றாங்க. கேரளனுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருக்கு. அவ பதறி போய் ரூமுக்கு ஓடுறா. போயிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இந்த ரூமை காலி பண்ணிடலான்னு முடிவு பண்றா. அப்போ எப்போதுமே 4 மணிக்கு முடிகிற அந்த பியானோ சவுண்ட் 4 மணிக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கு. பழக்க தோஷத்துல ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் எடுத்துட்டு எழுதலான்னு உட்காடுறா. அப்பதான் கேரளனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம கீழே போய் இந்த ரெஜிஸ்டர்ல பார்க்கும்போது இந்த ரூம்ல யாருமே இல்லைன்னு போட்டு இருந்துச்சு. அண்ட் நம்ம முன்னாடி பார்க்கும்போது யாரோ கருப்பு கலர் கவுன்ல பியானோ வாசிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அண்ட் ரீசெண்டா ஒரு சிவப்பு கலர் கண்ணும் தெரிஞ்சுது. இந்த ரூம்ல அப்படி யாரு தான் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம்னு முடிவு பண்ணி கேரளன் ஏஞ்சி பயத்தோட பக்கத்து ரூமுக்கு போறா. உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கேரளன் குனிறா. அப்போ இந்த பியானோட சவுண்ட் நின்றுடுது. இந்த கீழ் வழியா உள்ள பார்க்கும்போது வெறும் பியானோ மட்டும் நடந்திருக்கு. கேரளன் குழப்பத்தோட ஒரு ரூம்குள்ள போயிட்டு கதவை பூட்டிக்கிறா. இதுக்கு மேலே இங்கே எந்த சரி வராதுன்னு சொல்லிட்டு அவள் ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் எடுத்து பேக் உள்ள வச்சுட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமேட்டு கதவை திறந்து வெளியில போகலான்னு சொல்லிட்டு கீஹோல்ல சொருவுறா. அப்போ ஏதோ தடுத்திருக்கு. உடனே கீயை எடுத்து பார்க்குறா. கீ ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கு. சாவியில எப்படி ரத்தம் வந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே கீஹோல் உள்ள பார்க்குறா. அப்போ சிவப்பு கலர் கண்ணு தெரிஞ்சிருக்கு. பதறி போய் ஒரு பின்னாடி வரா. அண்ட் அந்த நேரத்தில் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள்.